சென்னை ஹைகோர்ட்டில் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று முதல்வர் மற்றும் நீதிபதிகள் மாநாட்டில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். மாநில முதல்வர்கள் மற்றும் நீதிபதிகள் மாநாடு டெல்லியில் ஞாயிறன்று நடந்தது. இதில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சார்பில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் KP முனுசாமி கலந்து கொண்டு முதல்வரின் உரையை வாசித்தார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உரையில் உச்சநீதிமன்ற அறிவுரைப்படி தமிழகத்தில் கீழ் நீதிமன்றங்கள் அதிகப்படுத்தப்பட்டு வருவதாகவும் 2012ஆம் ஆண்டு 167 சிவில் நீதிபதிகளை தேர்வு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் டெல்லி மாணவி பாலியல் பலாத்கார மரண சம்பவத்தை தொடர்ந்து பெண்களை பாதுகாக்க வலுவான 13 அம்ச செயல் திட்டத்தை அறிவித்துள்ளதாகவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியில் வழக்காட மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் அங்கீகரித்து அனுமதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, சட்டம் விரைந்து நீதி வழங்கும் தன்மையால் மட்டுமே சமத்துவம், சமூக நீதியை மக்களிடம் கொண்டுவர இயலும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் சட்டப்பணிகள் ஆணைய கூட்டத்தை கூட்ட முடிவு செய்ததற்கு தனது நன்றியை கூறிக்கொள்வதாகவும் முதல்வர் ஜெயலலிதா மாநாட்டு உரையில் தெரிவித்துள்ளார்.